திருவெரும்பூர் எறும்பீஸ்வரர் திருக்கோவிலில் வைகாசி விசாக பெரும் திருவிழாவின் ஒரு பகுதியாக திருத்தேரோட்டம் நடைபெற்றது. கோவில் அறங்காவலர் குழு தலைமையில் நடைபெற்ற விழாவின் தொடக்கத்தில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மலைக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பின் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 70க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பில் விழா சிறப்பாக நடைபெற்றது. உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாஷாபுரீஸ்வரர் கோயிலில் தேரோட்டம் நடைபெற்றது. சுவாமிக்கு பல்வேறு விசேஷ திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மேளதாளங்களுடன் கோயிலை சுற்றி வலம் வந்து திருத்தேரில் எழுந்தருளினார். தொடர்ந்து நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விடுமுறை நாளையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. அதிகாலை 4:30 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்ட நிலையில் அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், தீபாராதனைகள் நடைபெற்றன. விடுமுறை நாள் என்பதால் உள்ளூர், வெளியூர் மற்றும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் 3 கிலோமீட்டர் வரை நீண்ட வரிசையில் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீவைகுண்டம் அருகே கெங்கராயக்குறிச்சி பகுதியில் உள்ள பொன்னுருதி அம்பாள் சட்டநாதர் கோவிலில் 100 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 1000 ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலில் சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடந்ததாக கூறப்படுகிறது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த 3 நாட்களாக யாகசாலைகளும் பூஜைகளும் நடைபெற்றது. அதிகாலையில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 100 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெற்றதால் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.